வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜூஸியான ஸ்வீட் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க லீவில் இருக்காங்க, இது போல் செஞ்சு கொடுங்க. இஷ்டப்பட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு லீவை என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க. இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, மைதா மாவு எது இருக்கோ போட்டுக்கோங்க. 1/4 கப்பு ரவை போட்டுக்கோங்க. துளி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. 1/4 கப்பு ரவை போட்டேன், அது கவர் ஆகலை, நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் மேலே எண்ணெயை தடவி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து ஒரு ஓட்டு ஓட்டி பண்ணி எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இது தண்ணி சத்து போகிற வரையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை உடச்சி போட்டிருக்கேன். இது இந்த சூட்டுக்கே மெல்ட் ஆகி கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு சாஸ்பேனில் 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே அளவு 3/4 கப்பே தண்ணி ஊற்றி சர்க்கரை முதல்ல நல்லா கரையட்டும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிருச்சு. பிசுபிசுப்பு பதம் வந்தால் போகிறோம். குலோப்ஜான் பதம் வந்தால் போகிறோம். அடுப்பை இப்போ இறக்கி வச்சிடலாம். பிசுபிசு பதம் வந்துருச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து உருட்டி எப்போதும் போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு கையில் வச்சு நீங்கள் இப்படி தேய்ச்சாலே உங்களுக்கு நல்லா வரும். இல்லைனாலும் சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு மெதுவாக இழுத்துக்கலாம். இது போல் கீழேயும் மேலேயும் இப்படி இழுத்தோம்னா இந்த அளவுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு இழுத்து வச்ச பிறகு நம்ம தேங்காய் ஸ்டஃபிங்கை எடுத்து கொஞ்சம் நடுவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக்கெட் மாதிரி மடிக்க போகிறோம். அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இப்போ கீழேயும் மேலேயும் மடித்து வச்சுட்டா அந்த பேக்கெட் மாதிரி நமக்கு வரும். ஸ்டஃபிங்லாம் வெளியே வரவே வராது. ஒரு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போ இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது போல் மடிச்சுட்டு பேக்கரியில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்வீட்டு நாவு எச்சி ஊறும். அந்த அளவுக்கு வீட்டிலையே சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது போல் தட்டில் எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்ச பிறகு நிறைய எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ பொரிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வச்சு நம்ம 4 பாக்கெட் முதல்ல வச்சு பொரித்து எடுத்துடலாம். 9க்கு இருந்துச்சு, 9 பேக்கெட் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடியை வச்சு எடுத்துக்க வேண்டியதான் ஒன்றொன்னா. இது போல் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு சூடு இல்லைன்னா லேசாக வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க. வெதுன்னு சூடு இருக்கட்டும். இப்போ இதில் போட்டு ஒரு 2 பிரட்டிட்டு எடுத்துடலாம். அதிலே இருக்கணுங்கிறது கிடையாது. நல்லா மொறுமொறுப்போடு நல்லா ஸ்வீட்டு நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே அந்த தேங்காய் துருவல் மீது இருந்துச்சுன்னா ஸ்டஃபிங்கை மேலே துருவிடலாம். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கலாம். பாதாம் பிஸ்தாவை கூட துருவி மேலே போட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே பாகில் போட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ 9 ஸ்வீட் வந்துச்சு. பார்க்குறப்பவே நல்லா கண்ணுக்கு நல்லா இருக்குது. இப்போ நாவல் எச்சி ஊறுது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.